வணக்கம் நண்பர்களே, நீங்கள் பார்க்குற தமிழ் கிரியேஷன் சேனல். நான் உங்கள் ஹரிபிரசாத். ஃபைனலாக எல்லா இடங்களையும் ஸ்பைடர்மேன் நோ வே ஹோம் படம் ரிலீஸ் ஆயிடுச்சு. கண்டிப்பாக எல்லா ஃபேன்ஸும் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த படத்தை சிம்பிளாக ஜான் வாட்ஸ் டேரக்டர் சொன்ன மாதிரியே ஸ்பைடர்மேன் என் கேம் அப்படின்னே சொல்லிடலாம். பட் இந்த படம் டாம் ஹாலண்ட் ஸ்பைடர்மேன் கேரக்டருக்கு ஒரு என் கேமாக அமையல. ஹோம் கமிங் ட்ரையாலஜி, ஸ்பைடர்மேன் ஹோம் கமிங், ஃபார் ஃப்ரம் ஹோம், அப்புறம் ஸ்பைடர்மேன் நோ வே ஹோம், இந்த ஹோம் கமிங் ட்ரையாலஜிக்கு ஒரு என் கேம் படம் மாதிரி அமைஞ்சிருந்தது. ஆனால் ஸ்பைடர்மேன் கேரக்டருக்கு என் கேம் கிடையாது. இதுக்கப்புறமும் டாம் ஹாலண்ட் ஸ்பைடர்மேன் படங்கள் நம்ம பார்க்க தான் போகிறோம். ஆல்ரெடி அடுத்து இன்னும் 3 ஸ்பைடர்மேன் படங்கள் டாம் ஹாலண்டை வச்சு எடுக்க போகிறோம் அப்படிங்கிறத சோனி ஆல்ரெடி கன்ஃபார்மும் பண்ணிட்டாங்க. ஸோ இவருக்கு என் கேமே கிடையாது. நம்ம திருப்பி டாம் ஹாலண்ட் ஸ்பைடர்மேனை பார்க்க தான் போகிறோம். இப்போதைக்கு சோனி பிளான் பண்ணி வச்சிருக்க இந்த 3 படங்களும் எக்ஸாக்டாக எங்கே நடக்க போகுது அப்படிங்கிறதும் இப்போ வரைக்குமே கிளியராக தெரியல. ஒரு சில படங்கள் மார்வல் சினிமேட்டிக் யூனிவர்ஸ்லையும் நடக்கலாம், ஒரு சில படங்கள் ஸ்பைடர் வெர்ஸில் நடக்கிற மாதிரி கூட காமிக்கலாம். பட் எந்தெந்த படங்கள் எந்தெந்த யூனிவர்ஸில் நடக்க போகுது அப்படிங்கிறது இப்போதைக்கு ஐடியா இல்லாமல் தான் இருந்தது. பட் நேற்று கெவின் ஃபைகி ஒரு இன்டர்வியூவில் ஸ்பைடர்மேன் 4, அதாவது இப்போ நோ வே ஹோம் படம் கழிச்சு டாம் ஹாலண்ட் ஸ்பைடர்மேனை வச்சு வரக்கூடிய அடுத்த ஸ்பைடர்மேன் படம் MCUல தான் நடக்க போகுது அப்படிங்கிறத கன்ஃபார்மே பண்ணிட்டாரு. அது மட்டும் இல்லாமல் ஸ்பைடர்மேன் 4 படத்தோட ஸ்டோரியையும் டெவலப் பண்ணிட்டு இருக்கிறத கெவின் ஃபைகி கன்ஃபார்ம் பண்ணிட்டாரு. படத்தோட ப்ரீ ப்ரொடக்ஷன் ஒர்க்கே ஆரம்பிச்சுட்டாங்க. அப்படின்னா கூடிய சீக்கிரம் ஸ்பைடர்மேன் 4 படத்தோட ஷூட்டிங்கே ஆரம்பிக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. பட் கூடிய சீக்கிரம்னா ரொம்ப கூடிய சீக்கிரம் இருக்காது, ஒரு குறிப்பிட்ட டைம் கண்டிப்பாக இருக்கும். ஆனால் டாம் ஹாலண்டே ஆக்டிங்ல இருந்து கொஞ்ச நாள் பிரேக் எடுத்துக்க போறேன் அப்படின்னு ரீசெண்டாக நிறைய இன்டர்வியூவில் சொல்லியிருந்தாரு. அண்ட் அவர் நோ வே ஹோம் படத்தில் கொடுத்த பர்ஃபார்மன்ஸுக்கு கண்டிப்பாக அவருக்கு கொஞ்ச நாளாவது பிரேக் தேவை. அப்படி இருக்கிறப்ப உடனே ஸ்பைடர்மேன் 4 படத்தோட ஷூட்டிங்கை ஆரம்பிக்க மாட்டாங்க. இப்போ தான் ஸ்டோரியை டெவலப் பண்ணிட்டு இருக்காங்க. அதெல்லாம் பொறுமையாக முடிச்சதுக்கப்புறம் எனக்கு தெரிஞ்ச அடுத்த வருஷம் இன்னொரு 1 இயர் கழிச்சு தான் படத்தோட ஷூட்டிங்கே ஆரம்பிப்பாங்கன்னு நினைக்கிறேன். அண்ட் இந்த ஸ்பைடர்மேன் 4 படத்துக்கு ஜான் வாட்ஸ் திருப்பி டேரக்டராக வரமாட்டாரு. ஏன்னா அவர் அடுத்து ஃபேண்டாஸ்டிக் 4 படத்தை டைரக்ட் பண்ணி ஆகணும். ஆனால் இதுக்கப்புறம் வரக்கூடிய ஸ்பைடர்மேன் படங்களுக்கு வேற ஒரு டேரக்டர் தான் வரப்போறாரு. புதுசாக வரக்கூடிய டேரக்டர் யாருன்னு இப்போ வரைக்கும் நமக்கு எந்த ஐடியாவும் இல்லை. பட் இப்போதைக்கு ஸ்டோரியை டெவலப் பண்ணிட்டு இருக்கனால கூடிய சீக்கிரம் அதுக்கான டேரக்டரை சூஸ் பண்ணிடுவாங்க தான் நினைக்கிறேன். கூடிய சீக்கிரம் அதுவும் நமக்கு தெரிஞ்சிடும். அடுத்து இந்த ஸ்பைடர்மேன் 4 படம் எந்த மாதிரி ஒரு ஸ்டோரியை பேஸ் பண்ணி இருக்க போகுது, அது ஸ்பைடர்வர்ஸ் படமா இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, எனக்கு தெரிஞ்சு இப்போதான் நோ வே ஹோம் படத்தில் ஒரு ஸ்பைடர்வர்ஸ் ஸ்டோரியை சொல்லி முடிச்சுட்டாங்க. அதுக்கப்புறம் கண்டிப்பாக ஸ்பைடர்வர்ஸ் கண்டினியூ ஆகும். பட் அடுத்த படத்திலேயே, அடுத்த ஸ்பைடர்மேன் 4 படத்திலேயே ஒரு ஸ்பைடர்வர்ஸ் ஸ்டோரியை வச்சு சொல்ல மாட்டாங்க தான் நினைக்கிறேன். அண்ட் அது மட்டும் இல்லாமல் MCUல தான் நடக்குது அப்படிங்கிற மாதிரி கெவின் ஃபைகி கன்ஃபார்ம் பண்ணிட்டாரு. மார்வல் ஸ்டுடியோஸ் இன்வால்வ் ஆக போகுது அப்படிங்கிறத கன்ஃபார்ம் பண்ணிட்டாரு. அப்படி இருக்கிறப்ப ஸ்பைடர்மேன் 4 MCUலயே நடக்கிற ஒரு நார்மலான ஸ்பைடர்மேன் படமாக தான் இருக்கணும். அதில் நார்மலாக ஏதோ ஒரு ஸ்பைடர்மேன் வில்லனை புதுசாக இன்ட்ரடியூஸ் பண்ணி அதுக்கப்புறம் அந்த படம் போகிற மாதிரி தான் ஒரு ஸ்டோரி அமைப்பாங்கன்னு நினைக்கிறேன். அண்ட் நார்மலாக ஒரு வில்லன் அப்படிங்கிறப்ப அந்த வில்லன் யாரு அப்படின்னு இப்போ வரைக்கும் நமக்கு கிளியராக தெரியல. கண்டிப்பாக இந்த ஸ்பைடர்மேன் 4 படத்தில் வெனம் சிம்பியாட் அப்பியர் ஆகும். வெனம் சிம்பியாட் நம்ம டாம் ஹாலண்ட் ஸ்பைடர்மேனோட பாண்ட் ஆகிற மாதிரி காமிச்சா கூட ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. ஏன்னா அந்த மாதிரி ஒரு விஷயத்தை தான் நோ வே ஹோம் படத்திலேயே டீஸ் பண்ணியிருப்பாங்க. அப்போ வெனம் கண்டிப்பாக ஸ்பைடர்மேன் 4 படத்தில் இருக்க போகுது. வெனம் மட்டுமே ஸ்பைடர்மேன் 4 படத்தில் இருக்கிற மாதிரி காமிக்க மாட்டாங்க, எக்ஸ்ட்ராவா இன்னொரு வில்லனை காமிப்பாங்க. ஏன்னா இனிஷியலா வெனம் சிம்பியாட்டை வச்சு மட்டும் ஒரு ஸ்பைடர்மேன் படத்தை கொடுக்க முடியாது. ஏன்னா வெனம் சிம்பியாட் நம்ம டாம் ஹாலண்ட் ஸ்பைடர்மேன் மேல பாண்ட் ஆக போகுது. அதுக்கப்புறம் ஒரு கட்டத்துக்கு மேல அவரோட உடம்புல இருந்து அந்த சிம்பியாட் பிரிதான் போகுது. பிரிஞ்சதுக்கு அப்புறம் மோஸ்ட் ப்ராபப்லி அது நம்ம எடி பிராக் வெனம், அதாவது டாம் ஹார்டியோட எடி பிராக்கோட தான் சேரும்னு நினைக்கிறேன். அப்படி இல்லைன்னா ப்ராபப்லி MCUல இருக்க ஒரு எடி பிராக் மேலக்கு இது பாண்ட் ஆகலாம். எக்ஸாக்டா இந்த மாதிரி ஒரு விஷயத்தை தான் டோபி மேக்கர் ஸ்பைடர்மேன் 3 படத்தில் பண்ணிட்டாங்க. ஆனால் அந்த படத்தில் பண்ண அதே பழைய கதையை கண்டிப்பாக கெவின் ஃபைகி திருப்பி MCUக்குள்ள கொண்டு வர மாட்டாரு. ஆனால் இது வேற மாதிரி ஒரு ஃப்ரெஷ்ஷான டேக்காக தான் இருக்கும். அதனால வெனம் சிம்பியாட் நம்ம டாம் ஹாலண்ட் உடம்புல அட்டாச் ஆகிற மாதிரி கண்டிப்பாக இந்த படத்தில் காமிப்பாங்க. அண்ட் எனக்கு தெரிஞ்சு MCUல இருக்க எடி பிராக்கெல்லாம் படத்தில் காமிக்க மாட்டாங்க, கொண்டு வர மாட்டாங்கன்னு தான் நினைக்கிறேன். அப்படி இருக்கிறப்ப வேற ஒரு வில்லன் எக்ஸ்ட்ராவா இந்த ஸ்பைடர்மேன் 4 படத்தில் இருக்கலாம். அந்த வில்லன் கூட டாம் ஹாலண்ட் ஸ்பைடர்மேன் பிளாக் வெனம் சிம்பியாட் சூட்டோட சண்டை போடுற மாதிரி கூட ஸ்பைடர்மேன் 4 படத்தில் காமிக்கலாம். அப்புறம் ஒரு கட்டத்தில் அந்த வெனம் சிம்பியாட்டை அவரோட உடம்புல இருந்து ஸ்பைடர்மேன் தூக்கி போட தான் போறாரு. அப்படி போடுற அந்த வெனம் சிம்பியேட் மறுபடியும் எங்க போக போகுது அதுதான் கிளியரா தெரியல. மறுபடியும் ஏதாவது ஒரு மல்டிவர்ஸ் பிரச்சனை வந்து அந்த சின்னோட வெனம் சிம்பியாட் மறுபடியும் நம்ம டாம் ஹார்டி எடி பிராக்கோடயே சேர்ற மாதிரி கூட காமிக்கலாம். பட் எப்படியா இருந்தாலும் எனக்கு தெரிஞ்சு எடி பிராக், அதாவது மார்வல் சினிமேட்டிக் யூனிவர்ஸ்ல இருக்க எடி பிராக் அப்படிங்கிற ஒரு கேரக்டரை இந்த ஸ்பைடர்மேன் 4 படத்தில் கொண்டு வர மாட்டாங்கன்னு தான் நினைக்கிறேன். அண்ட் நான் முன்னே சொன்ன மாதிரி இன்னொரு எக்ஸ்ட்ராவா ஒரு வில்லன் கண்டிப்பா இந்த படத்தில் அப்பியர் ஆவாரு. அண்ட் அந்த வில்லன் யாரா இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, மேபி ஒரு புது வில்லனா இருக்கலாம். அது கண்டிப்பாக கிரேவன் த ஹண்டராக இருக்காது. ஏன்னா கிரேவன் த ஹண்டர் அப்படின்னு ஒரு சோலோ படத்தை சோனி ஆல்ரெடி மேக் பண்ணிட்டு இருக்காங்க. அது நம்ம சோனியோட யூனிவர்ஸில் தான் நடக்கிற மாதிரி காமிக்க போகிறாங்க. அப்படி இருக்கிறப்ப கிரேவன் த ஹண்டர் ஸ்பைடர்மேன் 4 படத்தில் ஒரு வில்லனாக வர முடியாது. அப்படி இருக்கிறப்ப அதை தாண்டி வேற நிறைய ஸ்பைடர்மேன் வில்லன்ஸ் காமிக்கில் இருக்காங்க. அதில் யாராவது ஒருத்தர வில்லனாக கொண்டு வரலாம். அப்படி இல்லைன்னா ஆல்ரெடி டாம் ஹாலண்ட் ஸ்பைடர்மேனுக்கு MCUலையும் சில வில்லன்ஸ் இருக்காங்க. வல்ச்சர் இருக்காரு, அவர் ஜெயிலில் இருக்காரு. அண்ட் டெக்னிக்கலாக இப்போதைக்கு அவர் ஸ்பைடர்மேன் மேலே கோவமாக இருக்க மாதிரி கூட ஹோம்
கமிங் படத்தோட எண்டில் காமிக்கல. ஸோ அப்படி இருக்கிறப்ப திடீர்னு வல்ச்சர் ஜெயிலிருந்து தப்பிச்சு வந்தாலும் ஸ்பைடர்மேன் கூட சண்டை போடுற லெவலுக்கு மிகப்பெரிய ஒரு வில்லனா மறுபடியும் வருவாரா அப்படிங்கிறது டவுட் தான். மேபி ஸ்கார்பியன் வரலாம். ஏன்னா ஸ்கார்பியன் ஸ்டில் ஸ்பைடர்மேன் மேலே கோவத்தில் இருக்க மாதிரி தான் காமிச்சிருக்காங்க. அப்படி இருக்கப்ப ஸ்கார்பியன் மேபி ஜெயிலிருந்து தப்பிச்சு வந்து நம்ம ஸ்பைடர்மேனுக்கு மிகப்பெரிய ஒரு வில்லனா வரலாம். ஆர் அப்படி இல்லைன்னா ஃபைனலாக மிஸ்டீரியோ. ஸோ மிஸ்டீரியோ தான் ஃபார் ஃப்ரம் ஹோம் படத்தில் செத்து போன மாதிரி காமிச்சிருந்தாங்க. பட் இருந்தாலும் மேபி அவர் உயிரோடு இருக்கிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்கு. எனக்கு தெரிஞ்சு மோஸ்ட்டாக உயிரோட தான் இருப்பார்னு நினைக்கிறேன். அதனால மேபி மிஸ்டீரியோ கூட திருப்பி ஸ்பைடர்மேன் 4 படத்தில் வில்லனா ரிட்டர்ன் ஆகலாம். பட் அதுக்கு முன்னாடி மிஸ்டீரியோவுக்கு என்ன ப்ரோ ஆகிருக்கும்? ஸோ இப்போ உலகத்தில் இருக்க இங்கே எல்லாருமே பீட்டர் பார்க்கரை மறந்துட்டாங்கல்ல, அப்போ மிஸ்டீரியோவுக்கு என்ன ஆயிருக்கும் அப்படின்னு சில பேர்த்துக்கு சில டவுட் வரும். ஸோ எனக்கு தெரிஞ்ச மிஸ்டீரியோவுக்கு எதுவும் ஆயிருக்காது. அவரும் பீட்டர் பார்க்கரை மறந்துருப்பாரு. பட் ஸ்டில் ஸ்பைடர்மேனை ஞாபகம் வச்சிருந்திருப்பாரு. ஸ்பைடர்மேன் கூட நம்மலாம் சண்டை போட்டோம், அவரை இல்லூஷனை வச்சு ஏமாத்தணும் அப்படிங்கிற எல்லா விஷயமும் மிஸ்டீரியோவுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். ஆனால் நம்ம பீட்டர் பார்க்கரோட ஞாபகம் எதுவும் இருக்காது. அதே மாதிரி பீட்டர் பார்க்கரோட கேர்ள் ஃப்ரெண்ட் எம்ஜே அவங்க யாரையுமே மிஸ்டீரியோவுக்கு ஞாபகம் இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஜஸ்ட் ஸ்பைடர்மேன் கூட மட்டும் சண்டை போட்டது அவருக்கு ஞாபகம் இருக்கும். அதனால திருப்பி ஸ்பைடர்மேனுக்கு நான் வில்லனா வரப்போறேன் அப்படின்னு கூட மிஸ்டீரியோ ரிட்டர்ன் கொடுக்க முடியும். ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் எந்த வில்லனா அடுத்து ஸ்பைடர்மேன் 4 படத்துக்கு கொண்டு வராங்கன்னு. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இப்போதைக்கு மிகப்பெரிய ஒரு விஷயம் எம்ஜே நெட் இவங்க அடுத்த படத்தில் வருவாங்களா இல்லையா அப்படின்னு ஏகப்பட்ட கேள்வி உங்களுக்கு இருக்கும். ஸோ எனக்கு தெரிஞ்சு வரலாம். ஆனால் அதே நேரத்தில் வராமல் போகிறதுக்கும் நிறையா வாய்ப்பு இருக்குது. திருப்பி நம்ம பீட்டர் பார்க்கருக்கும் எம்ஜேவுக்கும் இருக்கிற ரிலேஷன்ஷிப்பை கண்டினியூ பண்ணாமல் அப்படியே விடுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அதாவது இப்போ நோ வே ஹோம் படத்தோட எண்டில் எம்ஜே நெட் இவங்க 2 பேருமே பீட்டர் பார்க்கரோட ஞாபகத்தை டோட்டலாக மறந்துட்டாங்கல்ல. அவங்க அப்படியே அவங்களோட ஞாபகத்தை மறந்து அவங்க பாட்டுக்கு தனியாக ஒரு ஓன் லைஃப் வாழ்கிற மாதிரி கூட கடைசி வரைக்கும் இருக்க மாதிரி காமிக்கலாம். திருப்பி பீட்டர் பார்க்கர் எம்ஜே கூட இன்வால்வ் ஆகாத மாதிரி கூட காமிக்கலாம். ஆனால் அது நம்ம பீட்டர் பார்க்கரை பொறுத்து தான் இருக்குது, அவரோட மனசை பொறுத்து தான் இருக்குது. ஸோ நோ வே ஹோம் படத்தோட எண்டில் ஏன் பீட்டர் பார்க்கர் எம்ஜே கிட்ட உண்மையை சொல்லாமல் அவர் அப்படியே போயிட்டார்னா, பீட்டர் பார்க்கர் நம்மளால மறுபடியும் எம்ஜேவுக்கும் நெட்டுக்கும் எந்த ஆபத்தும் வரக்கூடாது, நாம் அவங்கள விட்டு விலகி இருந்தாவே அவங்க 2 பேர் சந்தோஷமாக தான் இருக்காங்க. ஆனால் நாம் திருப்பி நான் தான் ஸ்பைடர்மேன் திருப்பி எல்லாத்தையும் ஆரம்பித்தா மறுபடியும் எனக்கு வர பிரச்சனைனால அவங்க 2 பேருக்கு ஆபத்து வரலாம் அப்படிங்கிற மாதிரி அவர் விலகி போயிட்டாரு. கிட்டத்தட்ட அமேசிங் ஸ்பைடர்மேன் 1 படத்தில் ஆண்ட்ரூ கார்ஃபீல்ட் பீட்டர் பார்க்கர் எப்படி குவென் ஸ்டேசியை அவாய்ட் பண்ணாரோ அதே மாதிரி தான். ஸோ அந்த இடத்துலையும் நம்மளால குவென் ஸ்டேசிக்கு ஆபத்து வரும், அவங்க அப்பாவுக்கு ப்ராமிஸ் பண்ணிட்டார், அது வேற விஷயம். இருந்தாலும் குவென் ஸ்டேசிக்கு நம்மளால ஆபத்து வரக்கூடாது அப்படிங்கிற மாதிரி தான் விலகி போவார். திருப்பி அமேசிங் ஸ்பைடர்மேன் 2 படத்தில் மறுபடியும் குவென் ஸ்டேசியோட இன்வால்வ் ஆயிருப்பாரு. அவங்களோட ரிலேஷன்ஷிப்பை கண்டினியூ பண்ணிட்டு இருக்க மாதிரி தான் காமிச்சிருப்பாங்க. அதே மாதிரி இங்கே பீட்டர் பார்க்கரும் திருப்பி எம்ஜேவோட ரிலேஷன்ஷிப்பில் இன்வால்வ் ஆகிற மாதிரி காமிக்கலாம்ல அப்படின்னு கேட்டிங்கன்னா அங்கே தான் மிகப்பெரிய ஒரு பிரச்சனை. ஏன்னா அந்த விஷயத்துக்கும் இங்கே நோ வே ஹோம் படத்துக்கும் மிகப்பெரிய ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்குது. அங்கே நம்ம குவென் ஸ்டேசிக்கு பீட்டர் பார்க்கரோட ஞாபகங்கள் எல்லாமே இருக்கும். ஆனால் இங்கே எம்ஜே பீட்டர் பார்க்கர்னா யாரு அப்படிங்கிறதே டோட்டலாக மறந்துட்டாங்க. அப்படி இருக்கிறப்ப இப்போ பீட்டர் பார்க்கரோட மனசை பொறுத்து தான் இருக்குது. ஸோ கடைசி வரைக்கும் எம்ஜே நெட் இவங்க 2 பேர்த்த விட்டு விலகியே இருக்கலாம். அப்போ தான் இவங்க 2 பேர் சந்தோஷமாக இருப்பாங்க. ஆல்ரெடி அவங்க சந்தோஷமாக தானே இருக்காங்க, ஆனால் நம்ம விலகி இருக்கிறதே நல்லது அப்படிங்கிற மாதிரி பீட்டர் பார்க்கர் கடைசி வரைக்கும் நினைச்சார்னா எம்ஜே கூட அவர் இன்வால்வ் பண்ணுற மாதிரி அடுத்த படங்களில் காமிக்க மாட்டாங்க. அப்போ ஆப்வியஸ்லி எம்ஜே நெட் இந்த 2 கேரக்டர் அடுத்த ஸ்பைடர்மேன் படத்தில் அப்பியர் ஆக மாட்டாங்க. அப்படி இவங்க 2 பேர் அப்பியர் ஆகாத பட்சத்தில் புதுசாக ஹாரி ஆஸ்பானை கூட நம்ம எம்சியூவில் இன்ட்ரடியூஸ் பண்ணலாம். அதே மாதிரி நம்ம லவ் இன்ட்ரெஸ்டாக எம்ஜே ஐ மீன் மேரி ஜேன் அந்த எம்ஜேவை கொண்டு வரலாம். இல்லைன்னா குவென் ஸ்டேசியை கூட எம்சியூவில் இருக்க குவென் ஸ்டேசின்னு ஒரு கேரக்டர் கூட புதுசாக இன்ட்ரடியூஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அடுத்து இப்போ பீட்டர் பார்க்கர் அவரோட ஹை ஸ்கூலை முடிச்சிட்டாரு. பட் டெக்னிக்கலாக இப்போதைக்கு பீட்டர் பார்க்கர் அந்த உலகத்தில் எக்ஸிஸ்டன்ஸ்லேயே இல்லை. அப்படிங்கிறப்ப ஒரு ஹை ஸ்கூல் முடிச்சிட்டாரு அப்படிங்கிறது எப்படி எல்லாருக்கும் தெரியும் அப்படிங்கிறதே கிளியராக இப்போதைக்கு தெரியல. மேபி அது கூட எப்படியோ நம்ம பீட்டர் பார்க்கர் சமாளித்து காலேஜ் போகிற மாதிரி தான் காமிப்பாங்கன்னு நினைக்கிறேன். இப்படி போகிற பட்சத்தில் பீட்டர் பார்க்கர் எந்த காலேஜ் போவார்? ஆல்ரெடி எம்ஜே நெட் இவங்க 2 பேருமே எம்ஐடி தான் போக போகிற மாதிரி தெரியுது. அப்படி இருக்கிறப்ப பீட்டர் மறுபடியும் எம்ஐடி காலேஜை சூஸ் பண்ணாரு அப்படின்னா திருப்பி பீட்டருக்கும் எம்ஜேவுக்கும் ஒரு ரிலேஷன்ஷிப்பை இன்வால்வ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஒரு ஃப்ரெஷ்ஷான ரிலேஷன்ஷிப் மறுபடியும் அவர் ஃபஸ்ட்லேருந்து ப்ரொப்போஸ் பண்ணி அதேமாதிரி ஃபஸ்ட்லேருந்து நெட்டு கூட ஃப்ரெண்ட் ஆகிற மாதிரி ஒரு ஃப்ரெஷ்ஷான ஸ்டார்ட்டை மறுபடியும் கொடுக்கலாம். பட் அப்படி கொடுத்தாலும் திருப்பி பழைய கதையை ஓட்டுற மாதிரி தான் ஃபீல் ஆகும். அப்படி இருக்கிறப்ப எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் மோஸ்ட்டாக எம்ஜே நெட் படிக்கிற காலேஜுக்கு பீட்டர் பார்க்கர் போக மாட்டாருன்னு தான் நினைக்கிறேன். அவர் வேற ஒரு காலேஜுக்கு ஃப்ரெஷ்ஷாக போகலாம். அண்ட் அந்த காலேஜில் நான் முன்னே சொன்ன மாதிரி மேரி ஜேன் இல்லைன்னா குவென் ஸ்டேசி இவங்கள மாதிரி யாரையாவது ஒருத்தரை மீட் பண்ணலாம். பட் எனக்கு தெரிஞ்ச அப்படி யாரையாவது ஒருத்தரை மீட் பண்ணாலும் பீட்டர் பார்க்கர் அவங்கள லவ் பண்ணுவாரா? அதுவும் மிகப்பெரிய கேள்வி தான். ஏன்னா எம்ஜே கூட அவர் ஆல்ரெடி ரொம்ப லவ்வில் விழுந்துட்டாரு. அவருக்கு எம்ஜேவை பற்றி எல்லா ஞாபகங்களும் இருக்குது. அதனால் இந்த லவ் ரிலேஷன்ஷிப்பை அடுத்த படங்களை எப்படி ஹேண்டில் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறது நமக்கு கிளியராகவே தெரியல. அதுக்கு
அவங்களுக்கு ஒரு ஐடியாவே இல்லை, எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு நினச்சாலும் அதில் இடையில ஒரு பிரச்சனை வந்து தான் நிற்குது. அப்படி இருக்கிறப்ப பெட்டராக ஏதாவது ஒன்று பண்ணுவாங்கன்னு தான் நினைக்கிறேன். பொறுமையாக வெயிட் பண்ணி பார்ப்போம். டாம் ஹாலண்ட் ஸ்பைடர்மேன் வச்சு ஸ்பைடர்மேன் 4 படம் வரப்போகுது, அதெல்லாம் ஓகே ப்ரோ. ஆண்ட்ரூ கார்ஃபீல்ட், டோபி மேக்கர் அவங்களுக்கு ஏதாவது ஸ்பைடர்மேன் ப்ராஜெக்ட் அடுத்து வருமா? அதுவும் மெயினாக இப்போதைக்கு ஆண்ட்ரூ கார்ஃபீல்டுக்கு ஏதாவது ஸ்பைடர்மேன் படங்கள் கொடுப்பாங்களா? அமேசிங் ஸ்பைடர்மேன் 3 அப்படின்னு ஒரு படம் வருமானு ஏகப்பட்ட டவுட்ஸ் உங்களுக்கு இருக்கும். அதை பற்றி நான் கிளியராக இன்னொரு வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நீங்கள் டாம் ஹாலண்ட் ஸ்பைடர்மேனோட அடுத்த ஸ்பைடர்மேன் 4 படத்துக்கு எந்த அளவுக்கு அவ்வளோ வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படிங்கிறத மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நான் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் அடுத்து உங்களை மீட் பண்ணுறது வரைக்கும் நான் உங்கள் ஹரிபிரசாத். இது உங்கள் தமிழரித் கிரியேஷன் சேனல். டாடா.